நாம் பாராளுமன்ற நடைமுறையின் அடிப்படை விடயங்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரிவு 2 நாம் பார்க்க இருப்பது பாராளுமன்றம் எவ்வாறு செயற்படுகின்றது என்பது பற்றி. இப்பிரிவின் கற்றல் நோக்கங்களாக வாக்காளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரின் தகுதிகள் மற்றும் தகுதியின்மைகள் தொடர்பாக கலந்துரையாடுதல், இலங்கையின் தேர்தல் முறை பற்றி கலந்துரையாடுதல், சபாநாயகர், பாராளுமன்ற செயலாளர் நாயகம் போன்ற பாராளுமன்றத்தின் முக்கிய அங்கத்தவர்கள் தொடர்பாக கலந்துரையாடுதல், பாராளுமன்றத்திற்கு காணப்படும் அதிகாரங்கள் மற்றும் நடைமுறைகள் பற்றி கலந்துரையாடுதல், பாராளுமன்றத்தின் திணைக்களங்கள் மற்றும் அவற்றின் செயற்பாடுகள் பற்றி கலந்துரையாடுதல் என்பன எமது பிரிவு 2 கற்றல் நோக்கங்களாக காணப்படுகின்றன. பகுதி 1 நாம் பார்ப்பது பாராளுமன்றம் எவ்வாறு செயற்படுகின்றது என்பது பற்றி. பாராளுமன்ற உறுப்பினர்களும் முக்கிய பதவி நிலைகளும் எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றன என்பது பற்றி நாம் பார்க்கலாம். முதலில் தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் பங்குதாரர்களை பற்றி நாம் கலந்துரையாட வேண்டும். இவர்கள்தான் வாக்காளர்கள். வாக்காளர்கள் எனப்படுவோர் யார்? தேர்தல் ஒன்றில் வாக்களிக்கும் உரிமை உள்ளவர்களால் பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவர். அந்த உரிமை பெற்றவர்கள் வாக்காளர்கள் என அழைக்கப்படுகின்றனர். வாக்காளராக பதிவு செய்து கொள்வதற்கான தகுதிகள் மற்றும் தகுதி இன்மைகள் தொடர்பான விவரங்கள் அரசியல் அமைப்பின் 88 மற்றும் 89வது பிரிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. தகுதியின்மை வகைக்குள் ஒருவர் உள்ளடங்காவிட்டால், அதாவது பட்டியல் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது, ஒவ்வொரு நபரும் வாக்காளராவதற்கான தகுதி உடையவர்கள் என இந்த பிரிவுகள் குறிப்பிடுகின்றன. ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் அல்லது எந்தவொரு சர்வஜன வாக்கெடுப்பில் வாக்களிப்பதற்கும் இது பொருந்தும். வாக்களிப்பதற்கான உரிமையை ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் பொருத்தமான வாக்காளர் பதிவேட்டில் தனது பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என பிரிவு 88 கூறுகின்றது. வாக்காளர் ஒருவர் எவ்வாறு தகுதி இழப்பார்? வாக்காளர் ஒருவர் தகுதி இழக்கும் சந்தர்ப்பங்களை கீழ்வரும் விடயங்கள் சுருக்கமாக குறிப்பிடுகின்றன. தகுதி இழப்பு தொடர்பான விரிவான விளக்கம் பிரிவு 89 குறிப்பிடப்பட்டுள்ளன. தேர்தல் ஒன்றில் ஒருவர் வாக்களிப்பதற்கு தகுதி இழக்கும் சந்தர்ப்பங்கள் எவ்வளவு சொல்லி நாம் பார்க்கலாம். முதலாவது, அவர் இலங்கை பிரஜை இல்லாவிட்டால். இரண்டாவது, தகுதி பெறும் திகதியன்று 18 வயதினை பூர்த்தி செய்யாவிட்டால். மூன்றாவது, மனநிலை பாதிக்கப்பட்டவர் என அறிவிக்கப்பட்டால், அதாவது இலங்கையின் ஏதேனும் சட்டத்தின் கீழ். நான்காவது, சிறைவாசம் அனுபவித்தல் அல்லது முன்னதாக சிறை தண்டனை பெற்றிருத்தல். அதை மேலும் விரிவாக பார்த்தோம் என்று சொன்னால், குற்றம் ஒன்றிற்காக நீதிமன்றத்தால் 2 வருடங்கள் அல்லது அதற்கு அதிகமாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அதில் 6 மாதங்களுக்கு மேல் தற்போது சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தால் அல்லது இதற்கு முன்னர் அனுபவித்திருந்தால், அதாவது வாக்களிக்கும் திகதிக்கு முன்னர் 7 வருடங்களுக்குள், அல்லது மரண தண்டனை விதிக்கப்பட்டு அத்தகைய தண்டனையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக 6 மாதங்களுக்கு மேலான சிறை தண்டனையை தற்போது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அல்லது இதற்கு முன்னர் அனுபவித்திருந்தால், அதாவது வாக்களிக்கும் திகதிக்கு முன்னர் 7 வருடங்களுக்குள் வாக்களிக்கும் தகுதியை இழப்பார். இங்கு குறிப்பிடப்பட்ட விடயத்தின் கீழ் தகுதி இழப்பு செய்யப்பட்ட எந்த ஒரு நபருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டால், மன்னிப்பு வழங்கப்பட்ட திகதியிலிருந்து அத்தகைய தகுதி இழப்பு முடிவுறுத்தப்படும். அடுத்ததாக, குறிப்பிட்ட சட்ட விதிகளை மீறியதற்காக அல்லது நாட்டின் தேர்தல் வாக்கெடுப்பு தொடர்பான ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தால் அல்லது நாட்டின் லஞ்ச சட்டங்களை மீறியிருந்தால் வாக்களிக்கும் தகுதியை இழப்பார். அடுத்ததாக, உள்ளூர் அமைப்புகளின் தேர்தல் சட்டங்கள் அல்லது பொது அமைப்புகளின், அதாவது ஊழல் தடுப்பு ஆணை அல்லது அடையாளம் காணப்பட்ட விதிகளுக்கு இணையான ஏதேனும் சட்டத்தில் உள்ள சில விதிகளை மீறியமைக்காக கடந்த 5 வருடங்களுக்குள் தண்டனை பெற்றிருந்தால் தகுதி இழப்பார். அடுத்ததாக, 3 வருடங்களுக்குள் 1946ஆம் ஆண்டு இலங்கை பாராளுமன்ற தேர்தல் இராஜசபை சட்டத்தின், அதாவது அடையாளம் காணப்பட்ட விதிகளுக்கு ஒத்த ஏதேனும் சட்ட விதிகளை மீறியமைக்காக தண்டனை பெற்றிருந்தால் தகுதி இழப்பார். அடுத்ததாக, கடந்த 7 வருடங்களுக்குள் அவர் தண்டனை சட்டக்கோவையின் சில விதிகளுக்கு அமைவாக தண்டனை பெற்றிருந்தால் அல்லது எந்த ஒரு விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு தொடர்பான அவமதிப்பு குற்றத்திற்காக கடந்த 7 வருடங்களுக்கு அவர் தண்டனை பெற்றிருந்தால் தகுதி இழப்பார். அடுத்ததாக,
சிவில் உரிமைகளை வலுவிழக்கச் செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மற்றும் அந்த சிவில் உரிமை வலுவிழப்பு காலம் இன்னும் நடைமுறையில் இருந்தால் தகுதி இழப்பார். பிரிவு 116 மற்றும் பிரிவு 111 C-யின் கீழ் விதிக்கப்பட்ட தகுதியிழப்பு காலம் இன்னும் செல்லுபடியாகும். அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் என்னவென்று சொல்லி நாம் பார்க்கலாம். 1981ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் 14வது பிரிவிற்கு அமைய அரசியலமைப்பு சட்டத்தின் 90வது பிரிவின்படி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியுடைய எந்த ஒரு நபரும் தேர்தலில் வேட்பாளராக நியமிக்கப்படலாம். அடுத்து வாக்காளராக இருப்பதற்கு தகுதியுள்ள ஒவ்வொரு நபரும் அரசியலமைப்பின் 91வது பிரிவின் விதிமுறைகளுக்கு அமைய தகுதி நீக்கம் செய்யப்படாவிட்டால் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதி பெறுவார் என அரசியலமைப்பின் 90வது பிரிவு கூறுகின்றது. அடுத்து நாம் பார்க்கலாம், பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவதற்கு ஒருவர் எவ்வாறு தகுதி நீக்கம் செய்யப்படுவார் என்பது பற்றி. தேர்தல் ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட தகுதி இழக்கும் சந்தர்ப்பங்களை கீழ்வரும் விடயங்கள் சுருக்கமாக குறிப்பிடுகின்றன. தகுதி இழப்பு தொடர்பான விரிவான விளக்கம் உறுப்புரை 91 குறிப்பிடப்பட்டுள்ளது. நபர் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவதற்கு அல்லது பாராளுமன்றத்தில் அமரவும் வாக்களிக்கவும் தகுதி இழக்கும் சந்தர்ப்பங்கள் இங்கே குறிப்பிடப்படுகின்றன. அதில் முதலாவது சந்தர்ப்பமாக பிரிவு 89 குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் தகுதி இழப்பு விடயங்களின் கீழ் தகுதியற்றவராக இருந்தால் அல்லது அதற்கு உட்பட்டவராக காணப்படும் சந்தர்ப்பத்தில். இரண்டாவது சந்தர்ப்பமாக அவர் தேர்தலில் பின்வரும் விடயங்களின் கீழ் வேட்பாளராக முன்மொழியப்பட்டால். அதில் முதலாவது பொது தேர்தலில் ஒன்றுக்கு மேற்பட்ட தேர்தல் மாவட்டங்களில், இரண்டாவது ஏதேனும் தேர்தல் மாவட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களால், மூன்றாவது ஒரு தேர்தல் மாவட்டத்திற்கு மற்றும் அந்த தேர்தல் மாவட்டத்திற்கான தேர்தல் முடிவதற்கு முன்பு அவர் வேறு எந்த தேர்தல் மாவட்டத்திற்கும் வேட்பாளராக பரிந்துரைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில், அல்லது பதவி நிலைகளின் அடிப்படையில் அவர் நாட்டின் ஜனாதிபதி, அடுத்து நீதித்துறை அதிகாரி, பாராளுமன்ற நிர்வாக ஆணையாளர், பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அல்லது அவரது பணிக்குழாம் உறுப்பினர், எந்த ஒரு ஆணைக்குழுவினதும் உறுப்பினர், மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர், தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம், கணக்காய்வாளர் நாயகம், அரசு அதிகாரி அல்லது இலங்கை அரச கணக்காய்வு சேவையின் ஏதேனும் பதவியை வகித்தல், மாகாண பொதுச்சேவையில் ஏதேனும் ஒரு பதவியை வகிப்பவர், ஏதேனும் அரச கூட்டுத்தாபனத்தில் ஏதேனும் பதவி நிலையை வகிப்பவர், இராணுவத்தின் வழமையான படை உறுப்பினர், கடற்படை அல்லது விமானப்படை, போலீஸ் அதிகாரி அல்லது போலீசாரின் கடமையை மேற்கொள்ளும் ஒரு அரசு அதிகாரி. அரசியலமைப்பின் பிரிவு 77 அல்லது பிரிவு 155(4) I-ல் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளை தவிர பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எந்த ஒரு தேர்தல் மாவட்டத்திலேனும் வேட்பாளராக நியமிக்கப்படுகின்றமை. அடுத்ததாக, பாராளுமன்றம் சட்டப்படி பரிந்துரைக்கும் அரசு அல்லது அரச கூட்டுத்தாபனத்தினால் அல்லது அவர்கள் சார்பாக மேற்கொள்ளப்பட்ட ஏதேனும் ஒப்பந்தத்தில் அவருக்கு ஈடுபாடு இருந்தால், அடுத்து கடன் பெற்று திருப்பிச் செலுத்தாமல் இருக்கின்ற அல்லது திவாலானதாக அறிவிக்கப்பட்டிருந்தால், அரசியலமைப்பிற்கு முன்னதாக பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ தனது தீர்ப்பில் செல்வாக்கு செலுத்தும் நோக்கில் வழங்கப்பட்ட லஞ்சம் அல்லது வெகுமதியை ஏற்றுக்கொண்டதற்காக தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தினால் அல்லது விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினால் 7 வருடங்களுக்குள் தீர்ப்பளிக்கப்பட்டவராக இருந்தால். அடுத்ததாக நாம் இலங்கையின் பாராளுமன்ற தேர்தல் முறைமை பற்றி பார்க்கலாம். 1977ஆம் ஆண்டு வரை இலங்கை பாராளுமன்ற தேர்தல்கள் எளிய பெரும்பான்மை தேர்தல் முறையின் கீழ் நடத்தப்பட்டன. அதன் பின்னர் விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை உள்வாங்கப்பட்டது. அதில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது எளிய பெரும்பான்மை தேர்தல் முறை, அதாவது FPTP முறை. இந்த தேர்தல் முறையின் கீழ் வேட்பாளர் ஒருவர் குறித்த தேர்தல் மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொள்வார். எனவே அதிக வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் வேட்பாளர் தெரிவு செய்யப்படுகின்றார். பெரும்பாலான தேர்தல் மாவட்டங்களில் ஒரு தேர்தல் மாவட்டத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டார். எளிய பெரும்பான்மை தேர்தல் முறை கடந்த காலத்தில் அதிக சமமற்ற பெறுபவர்களுக்கு வழிவகுத்தது. இதற்கு சிறந்த உதாரணம் உண்டு. 1970ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில்
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெறும் 36.9% வாக்குகளை பெற்று 60% ஆசனங்களை பெற்றுக்கொண்ட அதேவேளை 37.9% வாக்குகளை பெற்ற ஐக்கிய தேசிய கட்சி மொத்த ஆசனங்களில் வெறும் 12% ஆசனங்களை மட்டுமே பெற்றுக்கொண்டது. அடுத்து நாம் பார்ப்பது விகிதாசார பிரதிநிதித்துவம், அதாவது பிஆர் முறை. தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளின் எண்ணிக்கையானது மேற்கொண்ட வாக்குகளின் விகிதாசாரத்திற்கு ஏற்ப அமையும். தேர்தல் மாவட்டங்கள் என்ற எண்ணக்கரு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு தேர்தல் மாவட்டம் என்பது பல ஆசனங்களை கொண்ட சூப்பர் தேர்தல் தொகுதி, அதாவது சூப்பர் எலக்டரேட் ஆகும். ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் மாவட்டத்தில் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கைக்கு விகிதாசாரமாக பல இடங்களை பெற்றுக்கொள்கின்றன. இலங்கை தற்போது 225 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக ஒற்றை வாக்குச்சீட்டு முறைமையை பயன்படுத்துகின்றது. 22 தேர்தல் மாவட்டங்களில் இருந்து 196 உறுப்பினர்களும் தேசிய பட்டியல் மூலம் 29 உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்படுகின்றனர். ஒவ்வொரு வாக்காளரும் தமது தேர்தல் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியிலிருந்து 3 வேட்பாளர்களை, அதாவது தரவரிசையின்றி தெரிவு செய்வதற்கு அனுமதி உண்டு. சர்வதேச ரீதியில் திறந்த பட்டியல் வாக்களிப்பு என குறிப்பிடப்படும் இந்த முறை இலங்கையில் விருப்பு வாக்களிப்பு என குறிப்பிடப்படுகின்றது. பெரிய தேர்தல் மாவட்டங்களில் இருந்து தெரிவாகும் பாராளுமன்ற உறுப்பினர்களை பொதுமக்கள் அணுகும் நிலை குறைவாக காணப்படும் மற்றும் உள்ளூர் பிரச்சினைகளில் அக்கறை செலுத்தும் நிலை குறைவாக காணப்படும் என்ற பொதுவான கருத்தின் காரணமாக இந்த தேர்தல் முறை ஒரு வகையில் பிரபல்யமடையவில்லை. தேர்தல் வன்முறைகள் மற்றும் பிரச்சாரங்களுக்கான நிதியுதவி தொடர்பான ஏனைய கரிசனைகளும் தற்போதைய தேர்தல் முறையின் தீமைகளுடன் தொடர்புபடுத்தி பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக நாம் பாராளுமன்றத்தின் முக்கிய அங்கத்தவர்களான சபாநாயகர், பிரதி சபாநாயகர், குழுக்களின் தலைவர், பாராளுமன்ற செயலாளர் நாயகம் பற்றி பார்ப்போம். முதலில் சபாநாயகர், பிரதி சபாநாயகர், குழுக்களின் தலைவர் பற்றி பார்க்கலாம். பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பின்னர் கூட்டப்படும் முதலாவது பாராளுமன்ற அமர்வில் சபாநாயகர், பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் என அரசியலமைப்பின் உறுப்புரை 64 கூறுகின்றது. சபாநாயகரை தெரிவு செய்வதற்கான நடைமுறை பாராளுமன்ற நிலையியற் கட்டளைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்திற்கு தெரிவான உறுப்பினர்களில் இருந்து உறுப்பினர்களால் சபாநாயகர் பாராளுமன்றத்தின் நடப்பு கால பகுதிக்கு தெரிவு செய்யப்படுகின்றார். இதற்கு போட்டு நிலை காணப்பட்டால் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தெரிவு செய்யப்படுவார். நடைமுறையில் ஆளும் கட்சியினால் பரிந்துரைக்கப்படுபவரே சபாநாயகராக தெரிவு செய்யப்படுகின்றார். பாராளுமன்ற அமர்வுகளுக்கு சபாநாயகர் அல்லது அவர் இல்லாத சந்தர்ப்பங்களில் பிரதி சபாநாயகர் அல்லது அவர் இல்லாத பட்சத்தில் குழுக்களின் பிரதி தலைவர் தலைமை வகிப்பார். இவர்களில் யாரும் சமூகமளிக்காத பட்சத்தில் பாராளுமன்றத்தினால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்ற அமர்விற்கு தலைமை வகிப்பார். அடுத்ததாக சபாநாயகர் பற்றி நாம் பார்க்கலாம். சபாநாயகர் என்பவர் பாராளுமன்றத்தின் பிரதிநிதி, பேச்சாளர் மற்றும் சபையின் உயரிய அதிகாரத்தை கொண்டவர். அவர் சபை அமர்வுகளுக்கு தலைமை தாங்குவதோடு ஒழுங்கு விதிகள் கடைபிடிக்கப்படுவதற்கு பொறுப்பானவர். சபாநாயகரின் தீர்மானத்தை நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் சவாலுக்கு உட்படுத்த முடியாது. இவர் உறுப்பினர் அல்லர். சபாநாயகரின் கடமைகள் என்னன்னு சொல்லி நாம் பார்க்கலாம். முதலாவது, சபையின் விதிமுறைகளை நிலைநிறுத்துதல், அதாவது சபை நடவடிக்கைகளின் உத்தியோகபூர்வ பதிவுகளில் இருந்து வார்த்தைகளை நீக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. ஒழுங்கு விதியை மீறி செயற்பட்டமைக்காக உறுப்பினர் ஒருவரை சபையிலிருந்து வெளியேறுமாறு சபாநாயகர் கோரலாம் அல்லது இடைநீக்கம் செய்தல் போன்ற கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கலாம். இரண்டாவது, பாராளுமன்றத்தின் சிறப்புரிமைகளை பாதுகாத்தல். மூன்றாவது, சட்டமூலங்களுக்கு சான்றளிக்க முடியும். நான்காவது, நிர்வாக கடமைகளை செய்தல். தெரிவு குழுக்களுக்கான தலைவர்களையும் உறுப்பினர்களையும் சபாநாயகர் நியமிக்கின்றார். தெரிவுக்குழு, சபைக்குழு, நிலையியற் கட்டளைக்குழு மற்றும் பாராளுமன்ற செயற்பாடுகள் தொடர்பான குழு என பாராளுமன்றத்தின் ஒவ்வொரு குழுவின் தலைவராகவும் சபாநாயகர் செயற்படுவார். சபையில் உறுப்பினர்களுக்கான இருக்கைகளை ஒதுக்குதல் மற்றும் ஏனைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். ஐந்தாவதாக, சபையை வெளிப்புறமாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். 6, சில சூழ்நிலைகளின் போது ஜனாதிபதியின் செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார். அடுத்ததாக, பாராளுமன்ற செயலாளர் நாயகம் பற்றி நாம் பார்க்கலாம்.
அரசியலமைப்பின் 65வது உறுப்புரையின் பிரகாரம் ஜனாதிபதியால் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் நன்னடத்தையின் அடிப்படையில் நியமிக்கப்படுகின்றார். சபாநாயகர் மற்றும் சபாநாயகர் மூலம் சபைக்கு சொந்தமான அனைத்து அதிகாரங்கள் மற்றும் செயற்பாடுகளை செயற்படுத்துவது தொடர்பாக சபாநாயகர் மற்றும் சபாநாயகர் மூலம் சபைக்கு சொந்தமான அனைத்து அதிகாரங்கள் மற்றும் செயற்பாடுகளை செயற்படுத்துவது தொடர்பாக சபாநாயகருக்கு ஆலோசகராக செயலாளர் நாயகம் செயற்படுகின்றார். அவர் பாராளுமன்ற மற்றும் நிர்வாக செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார். அத்தோடு ஒவ்வொரு பிரேரணையையும் திருத்தங்களையும் ஆராய்ந்து அவை சரியாக உள்ளதா என்பதை செயலாளர் நாயகம் பரிசீலிக்க வேண்டும். பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் கடமைகள் என்ன என்று நாம் பார்க்கலாம். கடமைகள் தொடர்பான விபரம் நிலையியற் கட்டளைகளில் உண்டு. ஏனையவற்றில் பின்வருவன உள்ளடங்கும். அதில் முதலாவது கடமையாக பாராளுமன்ற நடவடிக்கைகள் மற்றும் பாராளுமன்ற குழுக்களின் நடவடிக்கைகள் தொடர்பான சுருக்கத்தை செயலாளர் நாயகம் வைத்திருப்பார். குறித்த சுருக்க குறிப்பில் பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ளும் உறுப்பினர்களின் பெயர்கள் மற்றும் பாராளுமன்றத்தின் தீர்மானங்கள் யாவும் பதிவு செய்யப்படும். இரண்டாவதாக, நாளுக்கு நாள் ஒழுங்கு புத்தகம் ஒன்றை தயாரித்து அதனை பாராளுமன்ற மேசையிலும் நூலகத்திலும் செயலாளர் நாயகம் வைப்பார். திகதி ஒதுக்கப்பட்டாலும் ஒதுக்கப்படாவிட்டாலும் எதிர்வரும் எந்த ஒரு தினத்திற்காகவும் நியமிக்கப்பட்ட சகல அலுவல்கள் மற்றும் இனிவரும் நாட்களில் வினவுவதற்காக தயாரிக்கப்பட்ட கேள்விகள் அல்லது தீர்மானம் தொடர்பான அறிவிப்புகளும் இதில் அடங்கும். மூன்றாவதாக, பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் சுருக்க குறிப்புகள், பதிவுகள், சட்டமூலங்கள் மற்றும் ஏனைய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு செயலாளர் நாயகமே பொறுப்பு. குறித்த ஆவணங்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சபாநாயகரால் அனுமதிக்கப்படும் நபர்கள் பார்வையிட முடியும். 4. குழுக்களான நிர்வாக மற்றும் வள ஆதரவை உறுதி செய்வதற்கு செயலாளர் நாயகம் பொறுப்பாவார். அடுத்ததாக, பாராளுமன்றத்தின் அமைப்பு முறை மற்றும் காலம். இலங்கை பாராளுமன்றம் 225 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அதாவது அரசியலமைப்பின் 62வது உறுப்புரையின் பிரகாரம் ஒவ்வொரு பாராளுமன்றமும் அதன் முதலாவது அமர்விற்காக நியமிக்கப்பட்ட திகதியில் இருந்து, அதாவது பாராளுமன்றம் விரைவில் கலைக்கப்படாவிட்டால் 5 வருடங்களுக்கு தொடரும். அதற்கு மேல் நீடிக்காது. அத்தோடு மேற்படி 5 வருட காலப்பகுதியின் காலாவதியாவது பாராளுமன்றத்தை கலைப்பதாக அமையும். அடுத்ததாக, பாராளுமன்ற உறுப்பினர்களின் கடமை மற்றும் பாராளுமன்றத்தின் செயற்பாடு பற்றி பார்க்கலாம். அதில் முதலாவதாக நாம் பார்ப்பது உத்தியோகபூர்வ சத்திய பிரமாணம் அல்லது உறுதி பிரமாணம் பற்றி நாம் பார்க்கலாம். சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் நோக்கத்தை தவிர, அதாவது பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் ஒரு புதிய பாராளுமன்றத்தில் மேற்கொள்ளப்படும் முதலாவது பணிகளில் இதுவும் ஒன்று. உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்றத்தில் பின்வரும் சத்திய பிரமாணத்தை செய்து அதனை ஏற்றுக்கொள்ளும் வரை அல்லது பின்வரும் உறுதி பிரமாணத்தை கூறி அதனை ஏற்கும் வரை பாராளுமன்றத்தில் உட்காரவோ வாக்களிக்கவோ கூடாதென அரசியலமைப்பு குறிப்பிடுகின்றது. நான், அதாவது என்னுடைய பெயர், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்கின்றேன் மற்றும் அதனை பாதுகாப்பேன் என ஆணித்தரமாக அறிவிக்கின்றேன் மற்றும் உறுதியளிக்கின்றேன் அல்லது சத்தியம், அதாவது மதத்தை பொறுத்து அமையும் செய்கின்றேன் என்று சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒழுக்கநெறி கோவை பற்றி பார்க்கலாம். ஒழுக்கநெறி கோவையானது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்றம் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் மற்றும் அனைத்து பொதுமக்கள் சார்பில் கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரங்களையும் செயற்பாடுகளையும் கடமைகளையும் பயன்படுத்த செயற்படுத்த பிரயோகிக்க உதவுவது ஆகும். இது உறுப்பினர்களின் கடமைகளையும் ஒழுக்கம், நடத்தை, விசாரணை செயல்முறைகள் மற்றும் தண்டனைகள் என்பவற்றை விளக்குகின்ற 13 பகுதிகளை கொண்டுள்ளன. ஒவ்வொரு உறுப்பினரும் ஒழுக்கநெறி கோவையின்படி செயற்பட எதிர்பார்க்கப்படுவதோடு ஒரு உறுப்பினருக்கு எதிராக சுமத்தப்படும் நெறிமுறை தவறிய நடத்தை பற்றிய அல்லது இந்த கோவையின் எந்த ஒரு சரத்தையும் மீறியதாக செய்யப்படும் குற்றச்சாட்டானது விசாரணைக்காகவும் தண்டனை வழங்குதலுக்காகவும் நன்னடத்தை மற்றும் சிறப்புரிமைகளுக்கான குழுவிற்கு அனுப்பி வைக்கப்படும். சில நடத்தை கோட்பாடுகள், அதாவது பொதுமக்களுக்கு மற்றும் பாராளுமன்றத்திற்கு தமது கடமைகளை நிறைவேற்றுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய நடத்தையை ஆளுகை செய்யும் கோட்பாடுகள் சில இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் முதலாவது, ஒவ்வொரு உறுப்பினரும் தத்தமது முடிவுகளை எடுக்கும் போது எந்நேரமும் மக்கள் நலனை கருத்தில் கொள்வதோடு தமக்கோ தமது குடும்ப உறுப்பினர்களுக்கோ
நண்பர்களுக்கோ இன்னும் யாராவது ஒரு நபருக்கோ அல்லது அவர் சார்பிலோ எந்த ஒரு நிதி நன்மையையோ பொருண்மைய நன்மையோ எதிர்பார்க்கக்கூடாது. இரண்டாவது, எந்த ஒரு உறுப்பினரும் தாம் எடுக்கின்ற அலுவல் ரீதியான முடிவுகளை பாதிக்கின்ற வகையில் எந்த ஒரு வெளிநபருக்கோ அல்லது நிறுவனத்துக்கோ நிதி ரீதியாக அல்லது வேறு எந்த ஒரு வகையிலும் தம்மை கடமைப்பாடுடையவராக ஆக்கிக்கொள்ளக்கூடாது. 3, உறுப்பினர்கள் தமது பொது கடமைகளை நிறைவேற்றுவதில், நியமனங்கள் வழங்குவதில், ஒப்பந்தங்கள் வழங்குவதில், விருதுகளுக்காகவோ அல்லது வேறெந்த ஒரு நன்மைக்காகவோ பெயர்களை பரிந்துரை செய்வதில் அவை தகுதியின் அடிப்படையில் மட்டுமே செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்புரிமை வெற்றிடமாகுதல் தொடர்பாக பார்ப்போம். அரசியலமைப்பின் பிரகாரம் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் உறுப்புரிமை பின்வரும் சந்தர்ப்பங்களின் போது வெற்றிடமாகும். அதில் முதலாவது சந்தர்ப்பமாக அவர் மரணிக்கும் போது, இரண்டாவது சந்தர்ப்பமாக தனது பதவியை ராஜினாமா செய்வதாக தானாக கடிதம் எழுதி பாராளுமன்ற செயலாளருக்கு அனுப்பி வைத்தால், மூன்றாவது சந்தர்ப்பமாக மக்களால் அல்லது பாராளுமன்றத்தால் அத்தகைய பதவிக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் விளைவாக அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன், நான்காவது உறுப்புரை 89 அல்லது 91 மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் தகுதியின்மைக்கு அவர் உட்பட்டிருந்தால், 5 அவர் அரச சேவையில் உறுப்பினராக அல்லது அரச கூட்டு தாபனத்தில் பணியாளராக இருந்தால், அல்லது அவர் அரச சேவையில் உறுப்பினராக அல்லது அரச கூட்டு தாபனத்தில் பணியாளராக இருந்து கொண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னர் அத்தகைய சேவையின் உறுப்பினராக அல்லது அத்தகைய நிறுவனத்தில் பணியாளராக இருப்பதை நிறுத்தாவிட்டால், 6 முதலாக பெறப்பட்ட பாராளுமன்றத்தின் அனுமதியின்றி தொடர்ந்து 3 மாத காலப்பகுதிக்கு அவர் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்காமல் இருந்தால், 7 அவர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டமை தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தின் கீழ் செல்லுபடியாகாது என அறிவிக்கப்பட்டால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டவுடன், அல்லது 8வதாக உறுப்புரை 81 பிரகாரம் அவரை வெளியேற்றுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால். அடுத்ததாக பாராளுமன்றத்தின் சட்டமியற்றும் அதிகாரம். சிங்கராசா எதிர் சட்டமா அதிபர் 2013 1 SLR 245 வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு பாராளுமன்றத்தின் சகல அதிகாரங்களும் செயற்பாடுகளும் ஏனைய பிரிவுகளைப் போலவே அரசியலமைப்பிலிருந்து கிடைக்கின்றன. ஆகவே நாட்டின் உயரிய சட்டமான அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றத்தின் சட்டமன்ற திறனை உருவாக்குகின்றது, வழங்குகின்றது மற்றும் கட்டுப்படுத்துகின்றது. இலங்கையில் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் பாராளுமன்றம் பின்வரும் அதிகாரங்களை கொண்டுள்ளது. அதில் நாம் முதலாவது அதிகாரமாக பார்க்கலாம், முற்காலத்திற்கும் பொருந்தும் பின்னோக்கிய தன்மையை கொண்ட சட்டங்கள் உள்ளடங்கலான சட்டங்களை உருவாக்கும் அதிகாரம். பின்னோக்கிய சட்டங்கள் என்றால் என்ன? குறித்த சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்பு இடம்பெற்ற விடயங்களுக்கும் அந்த சட்டம் பொருந்தும். உதாரணம், குறித்த சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் சட்டபூர்வமாக இருந்த விடயத்திற்கு பின்னர் தண்டனை வழங்குதல். அடுத்ததாக, அரசியலமைப்பின் எந்த ஒரு ஏற்பாட்டையும் ரத்து செய்ய அல்லது திருத்துவதற்கான அதிகாரம் அல்லது அரசியலமைப்பில் ஏதேனும் ஒரு ஏற்பாட்டை சேர்ப்பதற்கான அதிகாரம் உண்டு. எவ்வாறாயினும் அரசியலமைப்பை அல்லது அதன் எந்த ஒரு பகுதியின் செயற்பாட்டை இடைநிறுத்துதல் அல்லது அத்தகைய சட்டத்திற்கு பதிலாக புதிய அரசியலமைப்பை இயற்றும் வரை பாராளுமன்றம் எந்த ஒரு சட்டத்தையும் உருவாக்காது. மேலும் பாராளுமன்றம் அதன் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை கைவிடவோ அந்நியப்படுத்தவோ முடியாது மற்றும் போட்டி பாராளுமன்ற அதிகாரத்தை அமைக்கவும் முடியாது. அரசு நிதி மீதான முழுமையான கட்டுப்பாடு, அவசரகால நிலைமைகளை கண்காணித்தல், அதன் உள்ளக செயற்பாடுகளை கட்டுப்படுத்தல், பரந்தளவில் மேற்கூறிய அதிகாரங்களின் கீழ் அரசு நிறுவனங்கள் தமது வருடாந்த அறிக்கைகள் மற்றும் முன்னேற்ற அறிக்கைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என சில சட்டங்கள் குறிப்பிடுகின்றன. உதாரணமாக 1971 ஆண்டின் 38 இலக்க நிதி சட்டத்தின் 14வது பிரிவை பார்க்கவும். பகுதி 2, பாராளுமன்றம் எவ்வாறு செயற்படுகின்றது. பாராளுமன்றத்தின் மெய்நிகர் சுற்றுப்பயணம். பாராளுமன்றின் இருக்கை அமைப்புகள் உள்ளடங்கலாக குழுக்கள், பாராளுமன்ற கட்டடத் தொகுதியின் கட்டமைப்பு மற்றும் அதன் எழில்மிகு தோற்றம், வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சிறப்பு, சின்னங்கள், மொழி, பாராளுமன்றத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் ஆடைமுறை என்பவற்றை பாராளுமன்ற சுற்றுப்பயணம் கொண்டிருக்கும். கேலரிக்கு வருபவர்களுக்கான வழிகாட்டி. குறிப்பு: இவ்வாறான செயற்பாடுகள் அடங்கிய காணொளி parliament.lk இணையதளத்தில் ஏற்கனவே உண்டு.
இந்த இணைப்பில் அதனை காணவும். அந்த இணைப்பு உங்களுக்காக திரையில் வழங்கப்படுகின்றது. பாராளுமன்ற நூலகம் பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள். இலங்கை பாராளுமன்றத்தின் நூலகம் 1890களில் ஆரம்பிக்கப்பட்டது. நூலகத்தில் மொத்தமாக 34,000 புத்தகங்கள் உள்ளன. பாராளுமன்றத்திலும் பாராளுமன்ற அலுவல்களின் போதும் பின்பற்றப்படும் நடைமுறைகள். முதலாவது பாராளுமன்ற அலுவல்களின் ஒழுங்கு பற்றி பார்க்கலாம். பாராளுமன்றத்தின் அலுவல்கள் நிலையியற் கட்டளைகளில் குறிப்பிடப்பட்ட ஒழுங்குகளின்படி நடத்தப்படுகின்றன. தற்போதைய ஒழுங்குமுறை உங்களுக்கு இந்த திரையில் வழங்கப்படுகின்றது. முதலாவது புதிய உறுப்பினர்களின் உத்தியோகபூர்வ சத்திய பிரமாணம் அல்லது உறுதிப்பிரமாணம். இரண்டாவது ஜனாதிபதியின் செய்தி. மூன்றாவது சபாநாயகர் அறிவிப்பு. நான்காவது பொது மனுக்களை சமர்ப்பித்தல். ஐந்தாவது குழுக்களின் அறிக்கைகளை சமர்ப்பித்தல். ஆறாவது ஆவணங்களை சமர்ப்பித்தல், அதாவது வருடாந்த அறிக்கைகள், ஆணைகள், ஒழுங்குமுறைகள் என்பன இக்கட்டத்தில் முன்வைக்கப்படுகின்றன. ஏழாவது வாய்மொழி பதில்களுக்கான வினாக்கள், அதாவது ஒரு உறுப்பினர் நாளொன்றுக்கு 3 வாய்மொழி கேள்விகளை மாத்திரமே கேட்க முடியும். எட்டாவது விடுமுறைக்கான கோரிக்கைகளை முன்வைத்தல். ஒன்பதாவது அமைச்சு மட்ட அறிக்கைகள், அதாவது அமைச்சர்களால் மேற்கொள்ளப்பட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள். பத்தாவது தனிநபர் விளக்கங்கள், அதாவது சபையில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் சந்தர்ப்பங்களில் அல்லது சபையில் நடவடிக்கைகளை ஊடகங்களில் தவறாக சித்தரிக்கும் சூழ்நிலைகளில். 11வது சிறப்புரிமை பற்றிய கேள்விகள். 12வது அறிவிப்பு தேவைப்படாத பொது அலுவல்களின் ஆரம்பத்திற்கான பிரேரணைகள். 13வது அறிவிப்பு தேவைப்படும் பொது அலுவல்களின் ஆரம்பத்திற்கான பிரேரணைகள். 14வது இரங்கல் உரைகள். 15வது பொது அலுவல்கள். அடுத்ததாக உடனடி மொழிபெயர்ப்பு பற்றி பார்ப்போம். பாராளுமன்ற நடவடிக்கைகள் சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நடத்தப்பட வேண்டும் என்று நிலையியற் கட்டளைகள் கூறுகின்றன. அத்தோடு பேசப்படும் மொழியை அறியாத உறுப்பினர்களுக்கான உரிய ஏற்பாடுகளை செய்வது சபாநாயகரது கடமை என்று இந்த கட்டளைகள் கூறுகின்றன. இந்த ஏற்பாடுகள் ஆவன பேசப்படும் மொழியல்லாத மற்றைய 2 மொழிகளிலும் நிகழ்த்தப்படும் பேச்சினை அல்லது மற்ற நடவடிக்கைகளை உடனடி மொழிபெயர்ப்பு செய்வதனை உள்ளடக்கலாம். பாராளுமன்ற செயலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள தகவல் இதழ் 16 படி மும்மொழிகளிலும் 24 மொழிபெயர்ப்பாளர்கள் கடமையாற்றுகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாம் அணிந்துள்ள ஹெட்ஃபோனில் சிங்களம், ஆங்கிலம், தமிழ் ஆகிய மொழிகளில் ஒன்றை கேட்கும்படியாக தெரிவு செய்ய முடியும். அடுத்தது வாக்களிப்பது எவ்வாறு என்று பார்ப்போம். பாராளுமன்றம் கூடியுள்ள நிலையிலேயே வாக்களிப்பு இடம்பெற முடியும். ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு வாக்கிற்கு உறுத்துடையவர் என்பதோடு அவர் அதனை தனிப்பட்ட முறையில் பயன்படுத்த வேண்டும். வாக்களிக்கும் போது உறுப்பினர் தமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இருக்கையில் இருக்க வேண்டும். ஒரு உறுப்பினர் தனது சுய விருப்பத்தின்படி வாக்களிக்காது தவிர்க்கவும் முடியும். இந்த வாக்களிப்பு 3 முறைகளில் நடத்தப்பட முடியும். முதலாவது குரல் மூல வாக்கு. சபாநாயகர் எழுப்பும் கேள்விகளுக்கு குரல் மூலம் ஆம் மற்றும் இல்லை என்பதன் மூலம் வாக்குகள் பெறப்பட்டு முடிவுகளை சபாநாயகர் அறிவிக்க முடியும். இரண்டாவது முறை பெயர் அடிப்படையிலான வாக்கு. பிரிப்புக்கான கோரிக்கை வரும் பட்சத்தில் பிரிப்புக்கான மணி 5 நிமிடம் வரை ஒலிக்க விடப்படும். அதன்பின் குறித்த பிரேரணைக்கு ஆதரவாகவோ எதிராகவோ எழுந்து நிற்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை நிறையாக எண்ணி பிரிப்பு எடுக்கப்பட வேண்டும். இலத்திரனியல் வாக்குப்பதிவு கருவி மூலம் பிரிப்பு எடுக்கப்படும். இங்கு சபாநாயகரால் அனுமதிக்கப்படும் கால பகுதிக்குள் உறுப்பினர்கள் தமது முடிவை அறிவிக்க வேண்டி பொருத்தமான விசையை அழுத்த வேண்டும். பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தால் ஒவ்வொரு உறுப்பினரிடமும் அவர் முடிவை தனிப்பட்ட விதத்தில் கேட்டு வாக்குகளை பதிவு செய்வதன் மூலம் பிரிப்பு மேற்கொள்ளப்படும். யாராவது ஒரு உறுப்பினர் வாக்களிப்பில் கலந்து கொள்ள விரும்பாதிருக்கும் பட்சத்தில் அவர் அத்தகைய முடிவை சபாநாயகருக்கு அறிவிக்கலாம். அத்தகைய சந்தர்ப்பங்களில் செயலாளர் நாயகம் குறித்த உறுப்பினரின் பெயரை குறிப்பிட்டு அவர் வாக்களிப்பில் கலந்து கொள்ள மறுத்ததாக பதிவு செய்ய வேண்டும். சபாநாயகர் அந்த பிரேரணைக்கு ஆதரவானதும் எதிரானதுமான வாக்குகளின் எண்ணிக்கையை அறிவிக்க வேண்டும். வாக்குகள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் பட்சத்தில் சபாநாயகர் தீர்மானிக்கும் வாக்கினை அளிக்க வேண்டும்.
அதன் பின்னர் சபாநாயகர் பிரிப்பின் பெறுபேற்றினை அறிவிக்க வேண்டும். 3வது முறை தமது இடங்களில் எழுந்து நின்று வாக்களித்தல். பிரிப்பதற்கான கோரிக்கை அவசியமற்றதென சபாநாயகர் கருதும் பட்சத்தில் தமக்கு சவால் விடும் உறுப்பினர்களை அவரவர் இடத்தில் எழுந்து நிற்குமாறு கூறி தமது தீர்மானத்தை சபை ஏற்கின்றதா என அவர் தீர்மானிக்க முடியும். அடுத்ததாக பாராளுமன்ற விவாதங்களுக்கான விதிமுறைகள் பற்றி நாம் பார்ப்போம். பாராளுமன்ற விவாதங்களுக்கான விதிமுறைகள் நிலையியற் கட்டளைகளில் அடங்கியுள்ளன. சில விதிமுறைகள் பின்வருமாறு. 1வது விதிமுறை, உறுப்பினர் ஒருவர் பேசும்போது சபாநாயகரை நோக்கியே பேச வேண்டும். 2வது விதிமுறை, உரையாற்றும் போது அவர் நின்று கொண்டிருத்தல் வேண்டும். 3வது விதிமுறை, சம்மதமில்லாத விடயங்களை பேசுவதை உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும். 4வது விதிமுறை, உறுப்பினர்கள் ஏனைய உறுப்பினர்களை தவறாக வழிநடத்தக்கூடாது. 5வது விதிமுறை, நீதிமன்றத்தில் வழக்கில் உள்ள எந்த விடயங்களை பற்றியும் உறுப்பினர்கள் கருத்து தெரிவிக்கக்கூடாது. 6வது, பிரேரணை ஒன்றை முன்வைப்பவரை தவிர எந்தவொரு சட்டமூலம் அல்லது பிரேரணை தொடர்பாகவும் ஒரு உறுப்பினர் ஒன்றிற்கு மேற்பட்ட தடவைகள் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார். 7வது விதிமுறை, பாராளுமன்றத்திற்கு ஒவ்வாத மொழியை பயன்படுத்தாமல் இருப்பதில் உறுப்பினர்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக தீர்மானங்கள். பாராளுமன்றத்தினால் தீர்மானம் எடுப்பதற்காக கொண்டு வரப்படும் விவகாரங்கள் தொடர்பில் முன்னறிவித்தல் கொடுக்கப்படும் விதமே தீர்மானமாகும். எந்தவொரு உறுப்பினரும் எந்தவொரு விவகாரம் தொடர்பிலும் தீர்மானம் ஒன்றை கொண்டு வர முடியும் என்பதோடு அதை ஏற்பதோ நிராகரிப்பதோ பாராளுமன்றத்தை சார்ந்ததாகும். ஒவ்வொரு தீர்மானமும் குறித்த உறுப்பினரால் முன்னகர்த்தப்படுவதோடு தலைமை இருக்கையில் இருந்து முன்மொழியப்படும். குறித்த கேள்வி சபாநாயகரால் பாராளுமன்றில் எழுப்பப்படும். அதன்பின் சபாநாயகர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் குரல்களை கணித்து அதிகமானவர்கள் ஆம் சொன்னவர்களா அல்லது இல்லை என்று சொன்னவர்களா என்று அறிவிப்பார். தீர்மானங்கள் ஒன்றில் கணிசமான உள்ளடக்கங்களை கொண்டிருக்கலாம். அதாவது சட்டமூலங்களை அறிமுகப்படுத்துதல், குறை நிரப்பு பிரேரணை, நம்பிக்கையில்லா தீர்மானங்கள், துணை சட்டங்கள் அல்லது நடைமுறைகள், அதாவது பாராளுமன்ற விவகாரங்களை நடத்துதல் பற்றியதாக இருக்கலாம். அடுத்து நாம் பார்ப்பது சட்டமூலங்களை நிறைவேற்றுதல். முக்கியமாக 4 சட்டமூலங்கள் உள்ளன. 1வது சாதாரண சட்டமூலங்கள், அதாவது சட்டமூலங்கள் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு அரசாங்கத்தால் வழிநடத்தப்படுகின்றன. 2வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலங்கள், அதாவது அரசியலமைப்பை திருத்துவதற்கான சட்டமூலங்கள். 3வது ஒதுக்கீட்டு சட்டமூலங்கள், வரவு செலவு திட்டத்தை கையாளும் சட்டமூலங்கள். 4வது தனி உறுப்பினர் சட்டமூலங்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களால் தனியாக அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டமூலங்கள். சட்டமூலங்களில் நாம் அடுத்ததாக பார்ப்பது சாதாரண சட்டமூலங்களை சட்டமாக இயற்றும் செயல்முறை பற்றி. இந்த செயல்முறையில் 1வதாக சட்டமூலம் ஆரம்பிப்பு. முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தின் விவரங்கள் அடங்கிய அமைச்சரவை பத்திரத்தை அமைச்சு தயாரித்து அதனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கின்றது. பத்திரத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கும் போது சட்டமூலத்திற்கான வரைபிற்கு அங்கீகாரம் வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக சட்டமூல வரைபு. சட்ட வரைபாளரால் உருவாக்கப்பட்ட சட்டமூலம் அமைச்சு மற்றும் சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களுடன் கலந்தாலோசிக்கப்படும். வரையப்பட்ட சட்டமூலம் அமைச்சரவையின் அங்கீகாரத்திற்காக அனுப்பப்படும். அடுத்ததாக அமைச்சரவை அனுமதி. வரையறுக்கப்பட்ட சட்டமூலம் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படும். வரையப்பட்ட சட்டமூலம் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டு 7 நாட்களின் பின்னர் ஒழுங்கு பத்திரத்தில் சேர்க்கப்படும். அடுத்ததாக 1ஆம் வாசிப்பு. 1ஆம் வாசிப்பிற்காக 14 நாட்களின் பின் ஒழுங்கு பத்திரத்தில் சேர்க்கப்படும். சம்பந்தப்பட்ட குழுவின் பரிசீலனைக்கு சட்டமூலம் அனுப்பப்படும். அடுத்ததாக 2ஆம் வாசிப்பு. 1ஆம் வாசிப்பு இடம்பெற்று 7 நாட்களின் பின்னர் 2ஆம் வாசிப்பு இடம்பெறும். சட்டமூலம் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு. வாக்கெடுப்பின் பின்னர் தெரிவுக்குழு அல்லது சபைக்குழுவிற்கு சமர்ப்பிக்கப்படும். அடுத்ததாக குழுநிலை. சட்டமூலத்தை விரிவாக பரிசீலித்து பரிந்துரைக்கும் மாற்றங்கள் குறித்து அறிக்கை சமர்ப்பித்தல். பரிசீலனைக்கு குறைந்தபட்சம் 6 வாரங்கள் வழங்கப்படும். அடுத்தது சபைக்குழு. சட்டமூலத்தின் அனைத்து சரத்துக்களும் பரிசீலித்து முடிக்கப்படும். புதிய திருத்தங்கள் முன்மொழியப்படலாம். இறுதியாக 3ஆம் வாசிப்பு. திருத்தங்களுடன் முழு சட்டமூலத்திற்கும் ஒப்புதல் வழங்க கோரல்.
வாக்களிப்பின் பின்னர் அதற்கான சான்றிதழை சபாநாயகர் வழங்குகின்றார் மற்றும் சட்டம் மூலம் சட்டமாகின்றது. இவ்விடயங்கள் உங்களுக்கு இந்த அட்டவணை மூலம் தெளிவாக காட்டப்பட்டுள்ளன. அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலங்கள். சாதாரண சட்ட மூலங்களுக்கு கடைபிடிக்கப்படும் சட்டமியற்றும் நடைமுறையே இதற்கும் கடைபிடிக்கப்படும். இந்த சட்ட மூலம் 3/2 பெரும்பான்மையுடன் அல்லது 3/2 பெரும்பான்மை மற்றும் சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் ஒப்புதல் பெற வேண்டும். அத்தோடு அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தில் அரசியலமைப்பு திருத்த சட்டத்திற்கான சட்ட மூலம் என நீண்ட தலைப்பில் வெளிப்படையாக குறிப்பிட வேண்டும். ஒதுக்கீட்டு சட்ட மூலங்கள், அதாவது தேசிய வரவு செலவு திட்டம். சாதாரண சட்ட மூலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறையே ஒதுக்கீட்டு சட்ட மூலத்திற்கும் பின்பற்றப்படுகின்றது. ஆனால் சட்ட மூலத்தின் பரிசீலனைக்காக 6 நாட்கள் ஒதுக்கப்படும். ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பானது வரவு செலவு திட்ட உரையுடன் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து அதிகபட்சமாக 7 நாட்கள் விவாதம் நடைபெறும். 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் ஒதுக்கப்பட்ட 7 நாட்கள் நடைபெற்று முடிந்த பின்னர் ஒதுக்கீட்டு சட்டமூலத்திற்கான வாக்கெடுப்பு நடத்தப்படும். சட்டமூலத்திற்கு பாராளுமன்றம் வாக்களித்த பின்னர் அது சபைக்குழுவிற்கு அனுப்பப்படும். ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் குழுநிலைக்கு அதிகபட்சமாக 22 நாட்கள் ஒதுக்கப்படும். சட்டமூலம் சபைக்குழுவிற்கு அனுப்பப்படும் போது அனைத்து உட்பிரிவுகள், தலைப்புகள் மற்றும் அட்டவணைகள் அதில் முன்மொழியப்பட்ட திருத்தங்களுடன் ஒன்றாக பரிசீலிக்கப்பட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவிக்கப்படும். பாராளுமன்ற குழுவில் நிதி ஒதுக்கப்பட்டு தலைப்புகள் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் பாராளுமன்றம் மீண்டும் கூட்டப்பட்டு குழுவின் தலைவர் பாராளுமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிப்பார். சம்பந்தப்பட்ட தலைப்புகள் பரிசீலிக்கப்பட்டு திருத்தங்களுடனோ இல்லாமலோ குழுவில் நிறைவேற்றப்பட்டதாக குழு தலைவர் பாராளுமன்றத்திற்கு அறிவிப்பார். அனைத்து தலைப்புகளும் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் நிலையியற் கட்டளை 47 குறிப்பிட்டுள்ளவாறு சட்டம் மூலம் 3வது முறையாக வாசிக்கப்பட்டு வாக்கெடுப்பு மூலம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்படும். இதன் பின்னர் குறிப்பிட்ட ஆண்டிற்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் திருத்தங்களுடனோ அல்லது இல்லாமலோ பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவிப்பார். ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை பாராளுமன்றம் நிராகரித்தால் அரசியலமைப்பின் 48 2வது பிரிவின்படி அமைச்சரவை கலைக்கப்படும். தனி உறுப்பினர் சட்டமூலங்கள். பாராளுமன்ற உறுப்பினர் என நிலையியற் கட்டளையில் வரையறுக்கப்பட்டுள்ள எந்த தனியார் உறுப்பினரும் தனி உறுப்பினர் சட்டமூலத்தை அறிமுகப்படுத்த முடியும். இவர்களில் சபாநாயகர், பிரதி சபாநாயகர், குழுக்களின் பிரதி தலைவர், பிரதமர், அமைச்சரவை அமைச்சர்கள், அமைச்சரவை உறுப்பினர் அல்லாத அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற அவை தலைவர், பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், ஆளும் கட்சியின் பிரதம கொறடா அல்லது எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா ஆகிய பதவிகளை வகிக்காதவர்களே இதில் உள்ளடங்குவர். தனிப்பட்ட உறுப்பினர் சட்டமூலங்கள் நடைமுறையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், அரசாங்கத்தின் பின்வரிசை உறுப்பினர்கள் அல்லது சிறு கட்சிகளை சேர்ந்த குறைந்த அதிகாரம் கொண்ட உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற செயற்பாடுகளில் பங்கேற்கும் வாய்ப்பை வழங்குகின்றன. நிலையியற் கட்டளை 52 கீழ் தனிப்பட்ட உறுப்பினர் சட்டமூலத்தை பாராளுமன்றம் பெற்றுக்கொள்கின்றது. பின்னர் குறித்த சட்டமூலமானது அரசியலமைப்பிற்கு முரணானதா மற்றும் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்திற்கு முரணானதா என்பது குறித்து கருத்தை அறிந்து கொள்ள சட்டம் அதிபருக்கு அனுப்பப்படுகின்றது. 6 வாரங்களுக்குள் சட்டம் அதிபரின் கருத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியிடப்படும். அதிலிருந்து 14 நாட்களின் பின்னர் 1ஆம் வாசிப்பிற்காக ஒழுங்கு பத்திரத்தில் சேர்த்து கொள்ளப்படும். 1ஆம் வாசிப்பின் பின்னர் அறிக்கையை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு சட்டமூலம் அனுப்பப்படும். சட்டம் அதிபரின் பரிசீலனை மற்றும் அமைச்சரவையின் ஒப்புதல் சகிதம் அமைச்சரின் அறிக்கை பெற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் குறித்த சட்டமூலம் அறிக்கை வடிவில் அச்சிடப்பட்டு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அமைச்சரின் அறிக்கை பெற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் அல்லது 6 மாதங்கள் கடந்த பின்னர் 2ஆம் வாசிப்பிற்காக சட்டமூலம் பாராளுமன்ற நிலையியற் குழுவிற்கு அனுப்பப்படும். பிந்தியவரின் அறிக்கையுடன் சட்டமூலமானது 3வது முறையாக வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும். பாராளுமன்ற சட்டமூலங்கள் மீதான உயர் நீதிமன்றத்தின் தீர்மானங்கள். அரசமைப்பு சட்டத்தின்படி உயர் நீதிமன்றமானது சட்டமூலங்களை 2 வகைகளின் கீழ் பரிசீலனை செய்யும். அந்த 2 வகைகளும் உங்களுக்கு இங்கே அட்டவணை மூலம் காட்டப்படுகின்றது. முதலாவது சாதாரண சட்டமூலங்கள். இது ஜனாதிபதியினால் பிரதம நீதியரசருக்கு
எழுத்து மூலமாக அனுப்பப்படும் குறிப்பின் வழியாகவோ அல்லது ஒரு பிரஜையின் குறித்த சட்டமூலத்தின் அரசமைப்பு சட்டத்திற்குள்ள அனுகூலத்தன்மை பற்றி கேள்வி எழுப்புவதன் மூலமோ, அதாவது சட்டமூலத்தின் குறித்த ஷரத்துக்கள் தனது அடிப்படை உரிமைகளை மீறுவதாக கூறி மேற்கொள்ளப்படும். ஜனாதிபதியினால் அனுப்பப்படும் குறிப்போ அல்லது பிரஜையால் தாக்கல் செய்யப்படும் மனுவோ குறித்த சட்டமூலம் அரச வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட ஒரு வார காலத்துக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். உயர் நீதிமன்றமானது குறிப்பு அல்லது மனு சமர்ப்பிக்கப்பட்டு 3 மாத காலத்துள் தனது முடிவை அறிவிக்கும். மூலம் அரசமைப்பு சட்டத்தின் 121வது ஷரத்து. அடுத்ததாக அவசர சட்ட மூலங்கள் பற்றி பார்க்கலாம். அமைச்சரவையினால் தேசிய பாதுகாப்பு நலன் சார்ந்ததென்றோ அல்லது எவ்வகையானதுமான அனர்த்த முகாமைத்துவம் சார்ந்த நோக்கம் கருதியோ அவசரமானது என்று கருதப்படும் சட்டமூலம். இதில் ஜனாதிபதி பிரதம நீதியரசரிடம் அனுப்பும் குறிப்பொன்றின் வழியாக குறித்த சட்டமூலமோ அல்லது அதன் ஷரத்து ஒன்றோ அரசமைப்பு சட்டத்திற்கு பெற்றதாக உள்ளதா என சிறப்பு தீர்மானம் ஒன்றை வழங்குமாறு கேட்க வேண்டும். இந்த குறிப்பு அதே சமயத்தில் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். உயர் நீதிமன்றமானது தனது தீர்மானத்தை நீதிமன்றம் கூடிய 24 மணித்தியாலங்களுக்குள் அல்லது ஜனாதிபதியினால் குறிப்பிடப்படும் 3 நாட்களுக்கு மேற்படாத நீண்ட கால பகுதிக்குள் மேற்கொண்டு அதனை ஜனாதிபதிக்கும் சபாநாயகருக்கும் அறிவிக்க வேண்டும். மூலம் அரசமைப்பு சட்டத்தின் 122வது ஷரத்து. உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்துடன் அதற்கான காரணங்களும் குறித்த சட்டமூலமோ அல்லது அதன் ஷரத்துகளோ அரசமைப்பு சட்டத்திற்கு பெற்றதாக உள்ளதா என்றும் ஆமெனில் எந்த ஷரத்துக்கள் என்றும் குறிப்பிடப்பட வேண்டும். வழமையாக உயர் நீதிமன்றமானது சட்டமூலம் ஒன்று அரசமைப்பு சட்டத்திற்கு பெற்றது என்று தீர்மானிக்கும் பொழுது குறித்த சட்டமூலமோ அல்லது அதன் குறித்த ஷரத்துக்களோ சட்டமாக்கப்பட வேண்டுமாயின் அதற்கு தேவைப்படுவது வெறுமனே பாராளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையா அல்லது சிறப்பு பெரும்பான்மைக்கு மேலதிகமாக பொது வாக்கெடுப்பின் வழியாக பொதுமக்களின் அனுமதியை பெற வேண்டுமா என்றும் குறிப்பிடப்படும். அநேகமான தருணங்களில் உயர் நீதிமன்றமானது எத்தகைய திருத்தங்கள் குறித்த சட்டமூலத்தை அல்லது ஷரத்துக்களை பெற்ற நிலையில் இருந்து விடுவிக்கும் என்றும் குறிப்பிடும். நிர்வாக மற்றும் நீதித்துறை உறுப்பினர்களுக்கு எதிராக குற்றப்பிரேரணை முன்வைத்தல் மற்றும் பதவி நீக்குதல். முதலாவதாக நாம் உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிரான குற்றப்பிரேரணை பற்றி பார்ப்போம். நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை அல்லது இயலாமை போன்ற காரணங்களுக்காக மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சமூகம் அளிக்காதவர்கள் உள்ளடங்கலாக பெரும்பான்மை ஆதரவுடன் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பின்னர் ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் உயர் நீதிமன்றங்களின் நீதித்துறை அதிகாரி நீக்கப்படுவாரே தவிர வேறு எவ்வகையிலும் நீக்கப்பட மாட்டார் என அரசியலமைப்பு கூறுகின்றது. எவ்வாறாயினும் அத்தகைய தீர்மானத்தின் அறிவிப்பில் மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 1/3 குறையாமல் கையொப்பமிட்டு தவறான நடத்தை அல்லது இயலாமையின் முழு விபரங்களை குறிப்பிடும் வரையில் அத்தகைய உரையை சமர்ப்பிப்பதற்கான எந்த ஒரு தீர்மானமும் சபாநாயகரால் ஏற்றுக்கொள்ளப்படவோ அல்லது பாராளுமன்றத்தின் ஒழுக்கப்பத்திரத்தில் வைக்கப்படவோ கூடாது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஜனாதிபதிக்கு எதிரான குற்றப்பிரேரணை. முதலாவதாக மனரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ பாதிக்கப்பட்டதன் காரணமாகவோ அல்லது ஜனாதிபதி முதலாவது அரசியலமைப்பை வேண்டுமென்றே மீறியமை, 2வது தேச துரோகம், 3வது லஞ்சம், 4வது தவறான நடத்தை அல்லது அவரது அலுவலகத்தின் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்தல் அல்லது 5 எந்த வகையிலான சட்டத்தின் கீழ் எவ்வாறான குற்றமும் செய்திருந்தால் அத்தகைய குற்றச்சாட்டு அல்லது குற்றச்சாட்டுகளின் முழு விபரங்களை உள்ளடக்கி உயர் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உட்படுத்தவும் அறிக்கையை பெற்றுக்கொள்ளவும் கோரி எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பலாம். 2வதாக மேற்கூறிய விடயங்களுக்குள் உள்ளடங்காவிட்டால் அத்தகைய தீர்மானத்தின் அறிவிப்பு எதுவும் சபாநாயகரால் ஏற்றுக்கொள்ளப்படவோ அல்லது பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் வைக்கப்படவோ கூடாது. அத்தோடு அத்தகைய தீர்மான அறிவிப்பு மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 2/3 குறையாமல் கையெழுத்திடப்படுதல் அல்லது அத்தகைய தீர்மான அறிவிப்பில் மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் அரைவாசிக்கு குறையாமல் கையொப்பமிடப்பட்டு அத்தகைய குற்றச்சாட்டு அல்லது குற்றச்சாட்டுகள் உச்ச நீதிமன்றத்தின் விசாரணை மற்றும் அறிக்கைக்கு தகுதியானவை என்று சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளல். 3வதாக அத்தகைய தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த மொத்த உறுப்பினர்களில்
சமூகமளிக்காதவர்கள் உள்ளடங்கலாக 2/3 உறுப்பினர்களால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அத்தகைய தீர்மானத்தில் உள்ள குற்றச்சாட்டு அல்லது குற்றச்சாட்டுக்களை விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கோரி நீதிமன்றத்திற்கு சபாநாயகரால் அனுப்பப்படும். 4வது, உயர் நீதிமன்றம் உரிய விசாரணைக்கு பின்னர் அதன் தீர்மான அறிக்கையை உரிய காரணங்களுடன் பாராளுமன்றத்திற்கு அனுப்பும். உயர் நீதிமன்றத்தின் குறித்த விசாரணையில் ஜனாதிபதிக்கு நேரிலோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ ஆஜராகவும் கேட்கவும் உரிமை உண்டு. 5வது, ஜனாதிபதி மனநலம் அல்லது உடல்நலக்குறைவு காரணமாக தனது பதவியை நிரந்தரமாக நிறைவேற்ற இயலாது அல்லது அத்தகைய தீர்மானத்தில் உள்ள ஏனைய குற்றச்சாட்டுகளுக்கு அமைய ஜனாதிபதி குற்றவாளி என உயர் நீதிமன்றம் பாராளுமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கும் போது பாராளுமன்றம் தனக்கு ஆதரவாக வாக்களித்த மொத்த உறுப்பினர்களில் 2/3 பெரும்பான்மை உறுப்பினர்களால் சமூகமளிக்காதவர்கள் உள்ளடங்கலாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் ஜனாதிபதியை பதவியிலிருந்து நீக்கலாம். அடுத்ததாக, பாராளுமன்ற குழு அமைப்பு. பாராளுமன்றத்தின் 70% பணிகளை வழக்கமாக குழுக்களை கையாள்வதாக கூறப்படுகின்றது. பணிகள் போதிய அக்கறையுடனும் பொறுப்புடனும் மேற்கொள்ளப்படுகின்றதா என்பதை உறுதி செய்வதற்காக இந்த பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தின் விசேட பணிகளை பொதுவாக குழுக்கள் கையாள்கின்றன. குழு அமைப்பின் நன்மை என்னவென்றால், இது பாராளுமன்றத்தின் நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு சபை நடவடிக்கைகள் எவையும் தவறிவிடாமல் பாதுகாக்கின்றது. விசேட நோக்கங்களுக்கான குழுவின் நடைமுறை, குழுக்களுக்கான பொதுவான விதிமுறைகள் மற்றும் குழுக்களின் தலைவர்களின் ராஜினாமா அல்லது பதவி நீக்கம் போன்றவை தொடர்பான தகவல்களை நிலையியற் கட்டளைகளில் பெற்றுக்கொள்ளலாம். குறித்த குழுக்களின் அறிக்கைகளை இந்த இணைப்பில் பெற்றுக்கொள்ளலாம். அந்த இணைப்பு உங்களுக்காக இந்த திரையிலே வழங்கப்படுகின்றது. www.parliament.lk என்ற இணையதளத்தின் மூலம் சென்று நீங்கள் பார்வையிடலாம். நிலையியற் கட்டளைகளின்படி குழுக்கள் முறையானது பின்வருவனவற்றை கொண்டிருக்கும். 1வது, கலந்தாய்வு குழுக்கள். கலந்தாய்வு குழுவின் பணியானது அதனிடம் அனுப்பப்பட்டுள்ள சட்டவாக்கங்களுக்கான விதந்துரைகள், குறை நிறைப்பு அல்லது ஏனைய மதிப்பீடுகள், செலவீன அறிக்கைகள், ஆண்டறிக்கைகள் மற்றும் ஆவணங்கள் என்பவற்றை பற்றி விசாரணை செய்து அறிக்கையிடுவதாகும். கலந்தாய்வு குழுக்களாவன அதன் தலைவர் வழியாக ஒரு சட்டமூலத்தையோ தீர்மானத்தையோ கொண்டு வருகின்ற அதிகாரத்தை கொண்டுள்ளன. கணக்காய்வாளர் நாயகத்தினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் துண்டறிக்கைகள் மற்றும் ஒவ்வொரு அமைச்சினது கீழ் வருகின்ற பலதரப்பட்ட திணைக்களங்களின் கணக்குகள் என்பன உடனடியாக உரிய கலந்தாய்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படும். நியமனமும் உள்ளடங்குவோரும். பாராளுமன்றத்தின் ஒவ்வொரு அமர்வின் தொடக்கத்திலும் தெரிவுகளுக்கான குழுவானது அமைச்சரவை அமைச்சர்களின் எண்ணிக்கைக்கேற்ப குறிப்பிட்ட எண்ணிக்கையான கலந்தாய்வு குழுக்களை நியமிக்கும். குறித்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர் தான் வகிக்கும் பதவியின் அடிப்படையில் கலந்தாய்வு குழுவின் தலைவராக இருப்பார். இந்த குழுக்களாவன துறைசார் அமைச்சரவை அமைச்சரை தலைவராகவும், இராஜாங்க அமைச்சர், பிரதி அமைச்சர் மற்றும் தெரிவுகளுக்கான குழுவினால் முன்மொழியப்படும் மேலும் 5 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கொண்டிருக்கும். அடுத்த குழுவாக நாங்கள் பார்க்க இருப்பது சட்டவாக்க நிலையியற் குழுக்கள். நிலையியற் குழு ஒன்றின் கடமையானது பாராளுமன்றத்தினால் தமக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள சட்டமூலங்களை பரிசீலிப்பதோடு மட்டுப்படுத்துகின்றது. இந்த கடமையை செய்யும் பொருட்டு இந்த குழுக்களுக்கு நபர்களையோ ஆவணங்களையோ அறிக்கைகளையோ வரவழைக்கும் அதிகாரம் உள்ளது. இதன் நடைமுறையானது முழு பாராளுமன்றத்தினதும் குழுவின் நடைமுறையை ஒத்தது. நியமனமும் உள்ளடங்குவோரும். ஒவ்வொரு பாராளுமன்றத்தினதும் கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் தெரிவுகளுக்கான குழு உறுப்பினர்களை நியமிக்கும். குழுவின் உள்ளடக்கமானது தலைவராக பிரதி சபாநாயகரும், ஏனைய உறுப்பினர்களாக குழுக்களின் பிரதி தலைவரும், தெரிவுகளுக்கான குழுவினால் பரிந்துரைக்கப்பட்ட 10 பாராளுமன்ற உறுப்பினர்களுமாக இருக்கும். அடுத்ததாக சிறப்பு நோக்கங்களுக்கான குழுக்கள் பற்றி பார்ப்போம். தெரிவுக்குழு, பொது கணக்குகள் குழு, பொது முயற்சிகள் குழு, சிறப்புரிமைகள் குழு மற்றும் பொது விண்ணப்பங்கள் குழு, பாராளுமன்ற குழு, நிலையியற் கட்டளைகள் குழு, பாராளுமன்ற செயற்பாடுகள் குழு, உயர் பதவிகளுக்கான குழு மற்றும் ஒழுக்காற்று குழு என்பன இதில் உள்ளடங்கும். அடுத்ததாக தெரிவுக்குழு. இந்த குழுவானது ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத்தொடரின் தொடக்கத்திலும்
கலந்தாய்வு குழுக்கள் மற்றும் சட்டவாக்க நிலையியற் குழுக்கள் என்பவற்றின் எண்ணிக்கை, கடமைகள் மற்றும் உள்ளடக்கம் பற்றி பரிசீலனை செய்வதற்காக நியமிக்கப்படும். இந்த குழுவானது சிறப்பு நோக்கங்களுக்கான குழுக்களில் பணியாற்றப் போகும் உறுப்பினர்களையும் நியமனம் செய்யும். இக்குழுவில் உள்ளடங்குவோர் இந்த குழுவானது சபாநாயகரை தலைவராகவும் பாராளுமன்றத்தினால் கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் அரசியல் கட்சி தலைவர்களாகவோ அல்லது அவர்களால் நியமிக்கப்பட்டவர்களாகவோ உள்ள 12 உறுப்பினர்களை கொண்டிருக்கும். அடுத்ததாக பாராளுமன்ற குழு. பாராளுமன்ற உறுப்பினர்களின் சௌகரியம் மற்றும் வசதியுடன் தொடர்புடைய சகல விடயங்களையும் இந்த குழு கையாள்வதோடு ஆலோசனைகளையும் வழங்குகின்றது. இந்த குழுவில் உள்ளடங்குவோர் சபாநாயகர் அதாவது தலைவர் மற்றும் தெரிவுக்குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட 9 உறுப்பினர்கள். அடுத்ததாக நிலையியற் கட்டளைகள் குழு. பாராளுமன்றத்தின் செயற்பாடுகள் மற்றும் நடைமுறை தொடர்பான விடயங்களை பரிசீலிப்பது மற்றும் நிலையியற் கட்டளைகளில் ஏதேனும் திருத்தத்தை பரிந்துரைப்பது இந்த குழுவின் முக்கிய நோக்கமாகும். இந்த குழுவில் உள்ளடங்குவோர் சபாநாயகர், பிரதி சபாநாயகர், குழுக்களின் பிரதி தலைவர் மற்றும் தெரிவு குழுவினால் பரிந்துரைக்கப்பட்ட 6 உறுப்பினர்கள் உள்ளனர். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் குழு பாராளுமன்ற செயற்பாடுகளுக்கான குழு. பாராளுமன்ற செயற்பாடுகள் குறித்த கலந்துரையாடல்களுக்காக நேரம் ஒதுக்குதல் மற்றும் சபாநாயகரால் பாராளுமன்ற அவைத் தலைவருடன் கலந்தாலோசித்த பின்னர் குழுவின் முன் கொண்டு வருகின்ற எந்த விடயத்தையும் பற்றி ஆராய்ந்து முடிவெடுத்தல் இந்த குழுவின் பிரதான கடமையாகும். இந்த குழுவில் உள்ளடங்குவோர் சபாநாயகர், பிரதி சபாநாயகர், குழுக்களின் பிரதி தலைவர், பாராளுமன்ற அவைத் தலைவர், பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், ஆளும் கட்சியின் பிரதம கொறடா, எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா மற்றும் தெரிவுக்குழுவினால் முன்மொழியப்படும் ஏனைய 8 உறுப்பினர்கள். பொது கணக்குகள் குழு. இது ஒரு நிதிக்குழுவாகும். பொது செலவுகளுக்காக பாராளுமன்றம் ஒதுக்கியுள்ள தொகைகளை பயன்படுத்தியுள்ளமை பற்றி காட்டும் கணக்குகளையும் மற்றும் குழு தகுதியானது என்று கருதுகின்ற பாராளுமன்றத்தின் முன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள எந்தவொரு கணக்கையும் கணக்காய்வாளர் நாயகத்தின் உதவியுடன் இந்த குழு பரிசீலனை செய்யும். இந்த குழுவிற்கு எந்தவொரு நபரையும் அழைப்பித்து கேள்விக்குட்படுத்தவோ பதிவுகளையும் ஆவணங்களையும் கேட்டு பெறவோ எந்தவொரு களஞ்சியத்தினுள்ளோ சொத்தினுள்ளோ பிரவேசிக்கவும் அதிகாரம் உண்டு. இந்த குழுவில் உள்ளடங்குவோர் தெரிவு குழுவினால் முன்மொழியப்பட்ட 16 உறுப்பினர்கள். அடுத்ததாக பொது முயற்சிகளுக்கான குழு. இது ஒரு நிதியியற் குழுவாகும். இது பொது கூட்டுத்தாபனங்கள், அரசாங்கத்தால் முற்றாகவோ பகுதியளவிலோ நிதியளிக்கப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் ஏதாவது எழுதப்பட்ட சட்டத்தின் வழியாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள வணிகங்கள் மற்றும் பொறுப்புகள் ஆகியவற்றின் பாராளுமன்றத்தின் முன்பாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கணக்குகளை கணக்காய்வாளர் நாயகத்தின் உதவியுடன் பரிசீலனை செய்யும். இந்த குழுவிற்கு எந்தவொரு நபரையும் அழைப்பித்து கேள்விக்குட்படுத்தவோ பதிவுகளையும் ஆவணங்களையும் வரவழைக்கவோ எந்தவொரு களஞ்சியத்தினுள்ளோ சொத்தினுள்ளோ பிரவேசிக்கவும் அதிகாரம் உண்டு. இந்த குழுவில் உள்ளடங்குவோர் தெரிவுகளுக்கான குழுவினால் முன்மொழியப்பட்ட 16 உறுப்பினர்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் குழு பொது நிதியியற் குழு. பொது நிதியியற் குழுவின் கடமைகளாவன: அரசமைப்பு சட்டத்தின் 148வது சரத்தின்படி வருவாய் சேகரிப்பு, பொது நிதியிலிருந்து செலுத்தப்படும் கொடுப்பனவுகள், சட்டத்தின்படி குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக பொது நிதியை பயன்படுத்துதல், பொது நிதிகளை பிரயோகித்தல், நடப்பாண்டின் ஒதுக்கீட்டு சட்டத்தில் உள்ள ஒதுக்கீடுகளை மீளப்பெறுதல், ஒதுக்கீடுகளையும் எதிர்பாராத மீதிகளையும் மாற்றுதல், நடப்பாண்டின் ஒதுக்கீட்டு சட்டத்தினை நடைமுறைப்படுத்துதல், பொதுக்கடன் மற்றும் கடன் மீளச் செலுத்துதல், 2003ஆம் ஆண்டு 3ஆம் இலக்க நிதி முகாமைத்துவ அதாவது பொறுப்பு சட்டத்தின்படி அறிக்கைகள், கூற்றுக்கள் போன்றவற்றை ஆய்வு செய்யும். இக்குழுவில் உள்ளடங்குவோர் தலைவர் ஒருவர் மற்றும் தெரிவு குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட 11 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. தலைவராக தெரிவு செய்யப்படுபவர் எதிர்க்கட்சி உறுப்பினராக இருக்க வேண்டும். நெறிமுறைகள் மற்றும் சிறப்புரிமைகளுக்கான குழு. பாராளுமன்றத்தால் முன்வைக்கப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பிரேரணின் மீது பரிந்துரைக்கப்படும் சிறப்புரிமை தொடர்பான ஒவ்வொரு கேள்வியையும் இந்த குழு ஆராய்கிறது. சிறப்புரிமை தொடர்பான ஒவ்வொரு கேள்வியிலும்
சிறப்புரிமை மீறப்பட்டதா என்பதையும், அப்படியானால் மீறலின் தன்மை, அதற்கு வழிவகுத்த சூழ்நிலைகளை ஆராய்ந்து பரிந்துரைகளையும் இந்த குழு தீர்மானிக்கும். அத்தகைய பரிந்துரைகளை செயற்படுத்துவதில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளையும் அது குறிப்பிட முடியும். அத்தோடு நபர்கள், ஆவணங்கள் மற்றும் ஏனைய பதிவுகளை அனுப்புவதற்கும் அதில் குறிப்பிடப்பட்ட விடயங்களின் முழுமையான விசாரணைக்கு தேவையான அனைத்து செயல்களை செய்வதற்குமான அதிகாரம் இந்த குழுவிற்கு உண்டு. இந்த குழுவில் உள்ளடங்குவோர் தெரிவு குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட 10 உறுப்பினர்கள். அடுத்ததாக பொது மனுக்கள் பற்றிய குழு. பொதுமக்களால் அனுப்பப்படும் மனுக்களை பரிசீலித்து அதனை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கும் பணியை இந்த குழு மேற்கொள்ளும். ஒரு அரசு அதிகாரி அல்லது அரசு நிறுவனம், உள்ளூர் அதிகார சபை அல்லது அதே போன்ற ஏனைய நிறுவனங்களின் அலுவலர்களால் அடிப்படை உரிமை மீறப்படுதலை அல்லது வேறு அநீதி இழைக்கப்படுதலை ஏதேனும் மனு வெளிக்காட்டுகின்றதென பொது மனுக்கள் பற்றிய குழு கருதுமிடத்து, பொது மனுக்கள் பற்றிய குழு அத்தகைய மனு பற்றி விசாரணை செய்யலாம். அத்தகைய மனுவை விசாரித்து அறிக்கையிடுவதற்காக நிர்வாகத்துக்கான பாராளுமன்ற ஆணையாளருக்கு, அதாவது ஒம்புட்ஸ்மேனுக்கு ஆற்றுப்படுத்தலாம். எந்த ஒரு நபரையும் வரவழைத்து விசாரிப்பதற்கும், ஏதேனும் பத்திரத்தை, புத்தகத்தை, பதிவேட்டை அல்லது வேறு ஆவணத்தை கேட்டு பெறுவதற்கும், பரிசீலனை செய்வதற்கும், களஞ்சியங்கள், சொத்துக்கள் என்பவற்றை பார்வையிடுவதற்கும் இந்த குழுவிற்கு அதிகாரம் உள்ளது. இந்த குழுவில் உள்ளடங்குவோர் தெரிவு குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட 15 உறுப்பினர்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் குழு அரசியலமைப்பு விவகாரங்களுக்கான குழு. அரசியலமைப்பின் 41B உறுப்புரையின் அட்டவணையின் கீழ் நிறுவப்பட்ட அனைத்து சுயாதீன ஆணைக்குழுக்களும் ஒவ்வொரு வருடத்திற்கான அதன் பணிகள், செயற்திறன் உள்ளிட்ட செயற்பாடுகள் மற்றும் அதன் அதிகாரங்கள், கடமைகள் மற்றும் செயற்பாடுகளை நிறைவேற்றுதல் குறித்த அறிக்கையை பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். ஆண்டறிக்கைகளை பரிசீலிக்கும் போது மற்றும் அதன் கடமைகளை நிறைவேற்றும் போது ஆணைக்குழுவின் தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளை வரவழைக்கும் அதிகாரம் குழுவிற்கு உண்டு. இந்த குழுவில் உள்ளடங்குவோர் சபாநாயகர் தலைவராக செயற்படுவார். அவருடன் பிரதமர், பாராளுமன்ற அவை தலைவர், பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் சபாநாயகரால் பரிந்துரைக்கப்பட்ட 3 உறுப்பினர்கள். உயர் பதவிகள் பற்றிய குழு. அமைச்சரவை அமைச்சர்களால் தீர்மானிக்கப்பட்ட பதவியை வகிப்பதற்கு நியமனம் செய்யப்பட்ட அல்லது தெரிவு செய்யப்பட்ட எந்தவொரு நபரின் தகுதியையும் இந்த குழு ஆராய்ந்து அத்தகைய நபர்கள் தொடர்பான பரிந்துரைகளை மேற்கொள்கின்றது. எந்த ஒரு பத்திரத்தை, புத்தகத்தை, பதிவேட்டை அல்லது வேறு ஆவணத்தை கேட்டு பெறுவதற்கும் பரிசீலனை செய்வதற்கும் குழுவிற்கு பரிந்துரைக்கப்படும் எந்த ஒரு நபரின் தகுதியை பற்றிய முழுமையான விசாரணைக்கு தேவையான அனைத்து செயல்களையும் செய்வதற்கும் இந்த குழுவிற்கு அதிகாரம் உள்ளது. இந்த குழுவில் உள்ளடங்குவோர் தெரிவு குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட 12 உறுப்பினர்கள். அடுத்ததாக இணைப்பு குழு. புதிய பாராளுமன்றின் தொடக்கத்தில் இணைப்பு குழுவை நியமிக்க வேண்டும். அடுத்ததாக பின்வரிசை குழு. பின்வரிசையாளர் அலுவல்களுக்காக குறித்தொதுக்கப்பட்ட நாட்களில் எடுக்கப்பட வேண்டிய அலுவல்களை தீர்மானித்தல் பின்வரிசை குழுவின் கடமையாகும். பின்வரிசை குழுவில் அரசாங்கத்தின் பிரதம கொறடா, எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா, அரசாங்கத்தைச் சேர்ந்த 3 பின்வரிசை உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 3 பின்வரிசை உறுப்பினர்கள் உள்ளடங்குவர். 4வதாக தெரிவுக்குழுக்கள். பாராளுமன்றத்தால் பரிந்துரைக்கப்படும் விடயங்களை கவனிப்பதற்காக சபாநாயகரால் நியமிக்கப்படக்கூடிய தற்காலிக குழுக்கள் இவையாகும். இந்த குழுக்கள் அவர்கள் நியமிக்கப்படும் ஒழுங்கின் குறிப்பு விதிமுறைகளால் வரையறுக்கப்படுகின்றன. நபர்களை அழைத்து விசாரிக்கும் மற்றும் ஆவணங்கள் மற்றும் பதிவுகளை கோரி விசாரிக்கும் அதிகாரம் இந்த குழுவிற்கு உண்டு. இந்த குழுவின் நியமனம் பற்றி பார்த்தோமானால் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை சபாநாயகர் நியமிப்பார். பொதுவாக இந்த குழுவில் 12 உறுப்பினர்கள் இருப்பர். ஆனால் சபையின் அனுமதியுடன் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும். 5வதாக துறைசார் மேற்பார்வை குழுக்கள். முதலாவது பாராளுமன்ற அமர்வு இடம்பெற்று, அதாவது பொது தேர்தலின் பின்னர் 6 வாரங்களுக்குள் தீர்மானம் மூலம் இக்குழுக்கள் நிறுவப்படும். பாராளுமன்றம் செயற்படும் காலத்தில் இக்குழுக்களும் செயற்படுகின்றன. துறைசார் மேற்பார்வை குழுக்களின் அதிகபட்ச எண்ணிக்கை 20 ஆகும்.
எந்த ஒரு சட்டமூலத்தையும் ஒழுங்குமுறை, தீர்மானம், உடன்படிக்கை, அறிக்கை அல்லது அவற்றின் அதிகார வரம்பிற்குள் உள்ள விடயங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான வேறு ஏதேனும் ஒரு துணை சட்டத்தை ஆய்வு செய்யும் அதிகாரத்தை இந்த குழுக்கள் கொண்டுள்ளன. இந்த குழுவின் நியமனம் பற்றி பார்த்தால், குழுவின் உறுப்பினராக இருப்பதற்கான தகுதியை எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் கொண்டுள்ளார். எனினும் சபாநாயகர், பிரதி சபாநாயகர், குழுக்களின் பிரதி தலைவர், பிரதமர், பாராளுமன்ற அவை தலைவர், பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அரசியலமைப்பின் 43(2) உறுப்புரையின் கீழ் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை அமைச்சர்கள் ஆகியோர் உறுப்பினர்களாக அங்கம் வகிக்க முடியாது. இந்த குழுக்களின் உறுப்பினர்களை தெரிவுக்குழு பரிந்துரைக்கிறது. அடுத்ததாக அமெரிக்க காங்கிரஸ் குழுக்கள். ஐக்கிய அமெரிக்காவில் காங்கிரஸ் கட்சி அதன் வருடாந்த அமர்வுகளில் எழும் பல்வேறு வகையான விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த குழு அமைப்பை உருவாக்கியது. காங்கிரஸின் ஒவ்வொரு சபையும், அதாவது பிரதிநிதிகள் சபை மற்றும் செனட், பல நிலையான அதாவது நிரந்தர குழுக்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட அதாவது விசேட மற்றும் தற்காலிக குழுக்களை கொண்டுள்ளது. காங்கிரஸின் இரு அவைகளும் இணைந்து பொது நலன்களில் கருத்தில் கொள்ள கூட்டு குழுக்களை உருவாக்குகின்றன. மேலும் இரு அவைகளும் ஒரே மாதிரியான ஆவணத்தை அங்கீகரிக்கும் வரை காங்கிரஸின் எந்த செயலும் செல்லுபடியாகாது என்பதால் சட்டத்தில் சர்ச்சைக்குரிய வாசகங்களை சீர் செய்ய மாநாட்டு குழுக்கள் உருவாக்கப்படுகின்றன. பாராளுமன்ற செயலகத்தின் கீழுள்ள திணைக்களங்கள் பற்றி பார்ப்போம். பாராளுமன்ற செயலகம் பின்வரும் திணைக்களங்களை கொண்டுள்ளது. முதலாவது படைக்கல சேவிதரின் அலுவலகம். சபாநாயகர் மற்றும் செயலாளர் நாயகம் ஆகியோருக்கு உரிய நேரத்தில் மற்றும் வினைத்திறன் மிக்க ரீதியில் சாத்தியமான மிக உயர்ந்த தரமான சேவைகளை வழங்கும் பாராளுமன்ற சபையின் திறன்மிக்க செயற்பாட்டில் இந்த திணைக்களம் கவனம் செலுத்துகிறது. இந்த அலுவலகமானது வைபவ ரீதியான சடங்குகள், சபாக்கூடம், பாதுகாப்பு, விஜயம் செய்பவர்களை நிர்வகித்தல், இடவசதி, துறைசார் திணைக்கள சேவை என பல குறிக்கோள்களை கொண்டுள்ளது. உதாரணமாக, வைபவங்களின் நோக்கங்களுக்கு பொருத்தமான தரத்தில் அதனை ஏற்பாடு செய்தல், பாராளுமன்றம் மற்றும் சபாநாயகரின் சம்பிரதாய பணிகள் அல்லது செயற்பாடுகள், அதாவது அரச இறுதிச் சடங்குகளில் முழுமையாக ஈடுபடுதல் உட்பட, மற்றும் சபையின் நோக்கங்கள், சபையின் நிறைவேற்று அதிகாரம் என்ற வகையில் சபாநாயகரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய படைக்கல சேவிதர் அந்தந்த பணிகளை நிறைவேற்றுதல் என்பன உள்ளடங்கும். அத்தோடு சட்டம் இயற்றும் செயற்பாட்டிற்கு உயர்தர நேரடி ஆதரவு வழங்குவதற்கு தேவையான துணை பணியாளர்கள் மற்றும் அவையின் அறை மற்றும் குழுக்களை மேம்படுத்துவதற்கான வசதிகள் திறம்பட செயற்படுவதை இவர் உறுதி செய்கின்றார். அடுத்ததாக நிர்வாக திணைக்களம். பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் பணியாளர்கள் போட்டித்தன்மை வாய்ந்த சூழலில் தமது செயற்பாடுகளை வினைத்திறன் வாய்ந்ததாக மேற்கொள்வதை இயலச் செய்யும் நிமித்தம் அவர்களின் தனிப்பட்ட மேம்பாடு, நல்வாழ்வு ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்தும் வகையில் திறமுறை ரீதியாக பங்களிப்பு செய்வது நிர்வாக திணைக்களத்தின் பிரதான வகிப்பங்காகும். ஏனையவற்றுடன் பணிப்பாளரின் அதாவது நிர்வாகம் கீழ்வரும் முக்கிய செயற்பாடுகள் வருமாறு. முதலாவதாக, பாராளுமன்ற செயலகத்தில் மனிதவள அபிவிருத்தி தேவைகள் சம்பந்தமான மூலோபாய தீர்மானங்களின் அமுலாக்கல். இரண்டாவது, செயலகத்தின் மனிதவள கொள்கைகள் மற்றும் தொடர் செயல் திட்டங்கள் அபிவிருத்தி, தொடர்பாடல் மற்றும் அமுலாக்கல். மூன்றாவது, திறன் அடிப்படையிலான தொழில் விளக்க உரை, ஆட்சேர்ப்பு, பணியமர்த்தல், செயலாற்றுகை, முகாமைத்துவம் மற்றும் பயிற்சி அறிமுகம். நான்காவது, ஆட்சேர்ப்பு, பணியமர்த்தல், தொழில் ஊக்குவிப்பு, தொழில் மற்றும் திறன்கள் அபிவிருத்தி, செயலாற்றுகை மதிப்பீடு, இழப்பீடு மற்றும் ஆராய்ச்சி நிர்வாகம் மற்றும் தொழில் முன்னேற்றம் சம்பந்தமான கொள்கைகளின் மீளாய்வு, மேம்படுத்துதல் மற்றும் அமுலாக்கல். தொழில் மற்றும் திறன் அபிவிருத்தி திட்டங்களின் மீளாய்வும் அமுலாக்கலும். அடுத்ததாக, வினைத்திறன் மிக்க பணியாளர் ஈடுபாட்டு இலத்திரனியல் மனிதவள தரவு தளத்தின் அபிவிருத்தி. அடுத்ததாக, பணியாட்களின் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளின் மீளாய்வு மற்றும் முன்னேற்றம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் திணைக்களம் சட்டவாக்க சேவைகள் திணைக்களம். சட்டம் இயற்றுதல், மேற்பார்வை மற்றும் பொதுநிதி ஆகிய துறைகளில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தொழில்சார் சேவைகளை வழங்குதல் என்பன நிர்வாக திணைக்களத்தின் முதன்மை பணிகளாகும். சட்டவாக்க சேவைகள் திணைக்களத்தின் கீழ் சபை ஆவண அலுவலகம், சட்டமூல அலுவலகம், குழு அலுவலகம், ஆலோசனை குழு அலுவலகம், அரசாங்க கணக்குகள் குழு மற்றும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் குழு அலுவலகம்,
உரை பெயர்ப்பாளர் அலுவலகம், நூலகம் ஆகிய பிரிவுகள் செயற்படுகின்றன. தொடர்பாடல் திணைக்களம் மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்குவதையும் பாராளுமன்ற அலுவல்களில் பங்கேற்பை அதிகரிப்பதையும் இந்த திணைக்களம் குறிக்கோளாக கொண்டுள்ளது. ஏனைய குறிக்கோள்களுடன் பாராளுமன்றத்தின் மக்கள் தொடர்பு மற்றும் தகவல் தொடர்பு முயற்சியை நிறுவனமயமாக்கவும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் பாடுபடுகின்றது. இந்த திணைக்களத்தில் ஒரு தகவல் தொடர்பு பணிப்பாளர், ஊடக முகாமையாளர், ஊடக அதிகாரிகள், மக்கள் தொடர்பு குழு, பொது வெளிவிவகார முகாமையாளர் மற்றும் பொது வெளிவிவகார அதிகாரிகள் உள்ளனர். அடுத்ததாக நிதி மற்றும் வழங்கல்கள் திணைக்களம். ஏனைய செயற்பாடுகளுடன் வரவு செலவு திட்டம் தயாரித்தல், நிதிசார் பகுப்பாய்வை மேற்கொள்ளுதல் மற்றும் நிதிசார் கண்காணிப்பு, நிதிசார் அறிக்கைகளை தயாரித்தல், பயனுறுதியான கணக்கீட்டு முறையொன்றை தயாரித்து நடைமுறைப்படுத்துதல், சம்பள பதிவேட்டு முறையை முகாமைத்துவம் செய்தல் மற்றும் செம்மையான உள்ளக நிதிசார் கட்டுப்பாட்டை பேணுதல் என்பன இந்த திணைக்களத்தின் பொறுப்பாகும். அடுத்ததாக ஹன்சார் திணைக்களம். பாராளுமன்ற செயற்பாடுகளையும் கூட்ட நடவடிக்கைகளும் சொல்லுக்கு சொல் அறிக்கையிடுதல் ஹன்சார் நிறுவனத்தின் கடமை பொறுப்பாகும் என பாராளுமன்ற இணையதளம் குறிப்பிடுகின்றது. பாராளுமன்ற விவாதங்களின் போது கூறப்படும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஹன்சார் அறிக்கையாளர்களினால் அறிக்கையிடப்பட்டு தயாரிக்கப்படும் நகல் பிரதிகள் உதவி பதிப்பாசிரியரின் மேற்பார்வைக்காகவும் திருத்தங்களுக்காகவும் சமர்ப்பிக்கப்படும். திருத்தப்பட்ட பிரதி பின்னர் ஒவ்வொரு துறையினதும் பிரதி பதிப்பாசிரியரிடம் சமர்ப்பிக்கப்படும். அவர்கள் திருத்தங்கள் செய்யப்பட்ட நடவடிக்கைகளை மீண்டும் ஆராய்ந்து விரும்பத்தக்கதென தாம் கருதும் மேலதிக திருத்தங்களை மேற்கொள்வர். அதனை அடுத்து அனைத்து செயல் நடவடிக்கைகளும் இறுதி பிரதிக்கு பொறுப்பாக உள்ள ஹன்சார் பதிப்பாசிரியருக்கு அனுப்பப்பட்டு அவர் மூலம் அரசாங்க அச்சகத்திற்கு அச்சிடலுக்காக அனுப்பப்படும். இதற்கு மேலதிகமாக ஹன்சார் அறிக்கையாளர்கள் சபை நடவடிக்கைகளை அறிக்கையிடுவதுடன் குழு அறிக்கையாளர்களுடன் இணைந்து குழு நடவடிக்கைகளையும் அறிக்கையிடுவர். இந்த திணைக்களமானது சூசிகை பிரிவு, ஒளிப்பதிவு பிரிவு மற்றும் குழு அறிக்கையாளர் பிரிவு ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. உணவு வழங்கல் மற்றும் பராமரிப்பு திணைக்களம். பாராளுமன்றத்தின் நாளாந்த நடவடிக்கைகளில் முக்கிய மற்றும் பிரபல்யமான பங்களிப்பு செய்வதுடன் சமையலறை, உணவகம், சபை பராமரிப்பு, கணக்குகள் ஆகிய 4 பிரதான பிரிவுகளை உள்ளடக்குகின்றது. 5 பிரத்யேக உணவகங்கள், போசன சாலைகள், அதிவிசேட விருந்தினர்களுக்கான உணவருந்தும் கூடங்கள், ஏனைய சேவை பிரிவு வகைகள் ஆகியவை உட்பட 12 பிரதான உணவு பான சேவை தொகுதிகள் அடிப்படையாக உள்ளன. இவற்றில் 5 தொகுதிகள் நாளாந்தம் தொழிற்படுவதோடு பாராளுமன்ற அமர்வு நடைபெறாத நாட்களில் 1000 முதல் 1200 வகையான நபர்களுக்கு உணவு வழங்குகின்றன. பாரிய தரிப்பிடம் மற்றும் தோட்ட பகுதிகள் அடங்கலாக அதன் வளாகங்கள், 4 மாடி கட்டிடம் ஆகியவற்றின் பராமரிப்பு தொடர்பான சகல தேவைகளையும் நிறைவேற்றுவது இத்திணைக்களத்தின் மற்றொரு பிரதான பணியாகும். மேலும் பணியாளர் உறுப்பினர்கள் தமது கடமைகளை மேற்கொள்வதற்கு உதவியளிக்கும் உயர்தரத்திலான சுகாதார வசதிகள் இதன் மூலம் உறுதி செய்யப்படுகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் திணைக்களம் இணைப்பு பொறியியலாளர் திணைக்களம். மின் உயர்த்திகள், வலைச்சீராக்கிகள், CCTV, MATV, ஒளி ஒருங்கிணைப்பு, குளிரூட்டல் அறைகள் போன்ற சேவைகள் மற்றும் உபகரணங்களின் சுமூகமான செயற்பாட்டினை உறுதிப்படுத்துதலும் துணைச்சேவை திணைக்களங்களின் அதாவது இலங்கை மின்சார சபை, நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை ஆகியவற்றின் பராமரிப்பு பணிகளுக்கு பொறுப்பாக இருத்தலும் இந்த திணைக்களத்தின் பொறுப்பாகும். பாராளுமன்ற கட்டிடத் தொகுதி, கௌரவ சபாநாயகரின் வதிவிடம் மும்தாஸ் மஹால், மாதிவெல வீடமைப்பு தொகுதி, நுவரேலியாவில் உள்ள சேனாதிபதி இல்லம், ஜயவரணகமவில் உள்ள பணியாட்களின் விடுதிகள் மற்றும் பாராளுமன்ற போலீஸ் விடுதிகள் ஆகியவற்றின் தொழில்நுட்பத்தன்மை வாய்ந்த அதாவது தகவல் தொழில்நுட்பம் தவிர்ந்த அனைத்து பணிகளுக்கும் இந்த திணைக்களம் பொறுப்பாகும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் திணைக்களம் தகவல் முறைமைகள் மற்றும் முகாமைத்துவ திணைக்களம். இத்திணைக்களமானது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகாமைத்துவத்தை பாராளுமன்றத்தில் நிறுவுவதற்கு பொறுப்பளிக்கப்பட்டுள்ளதோடு பார்லிமெண்ட் எனும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப மூலோபாய செயல்முறையையும் செயற்படுத்துகின்றது. பின்வரும் செயற்பாடுகளை இத்திணைக்களம் கையாள்கின்றது. அகநுழைவு அதாவது பார்லிமெண்ட், தொடர்பாடல் உட்கட்டமைப்பு, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பயிற்சி,
இணைய இருப்பு, இலங்கை பாராளுமன்ற கையடக்க தொலைபேசி பயன்பாடு, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப கொள்கை உடன்பாடு. அடுத்ததாக பணியாளர் ஆலோசனை குழு SAC பற்றி நாம் பார்ப்போம். பாராளுமன்ற பணியாளர் சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட பணியாளர் ஆலோசனை குழு அதாவது SAC பணியாளர் சம்பந்தமான விடயங்களில் பாராளுமன்ற செயலகத்துக்கு ஆலோசனையும் வழிகாட்டலும் வழங்குகின்றது. சபாநாயகர் அதாவது தலைவர், சபை முதல்வர், நிதி அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரை பணியாளர் ஆலோசனை குழு கொண்டுள்ளது. பாராளுமன்றத்தின் பணிக்குழாம் அரசியல் அமைப்பின் 65ஆம் உறுப்புரையின் பிரகாரம் நியமிக்கப்படுகின்ற பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் கீழ் இயங்குகின்றது. செயலாளர் நாயகம் ஆலோசனை குழுவின் செயலாளராகவும் தொழிற்படுகின்றார். இத்துடன் நாம் எமது பகுதி 2 நிறைவு செய்கின்றோம். மீண்டும் பகுதி 3உடன் சந்திப்போம்.